வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம மைதா மாவையும் வெங்காயத்தையும் வச்சு வெங்காய சமோசா தான் செய்ய போகிறோம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலில் உள்ள கிருமிகள் அழியும், ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இப்போ நான் அதுக்கு 1/2 கிலோ வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1/2 கிலோ நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நசுக்கி எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னால் நாம் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நான் 1/4 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் நாம் ஓமம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் நல்ல செரிமானத்தை கொடுக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் தான் சால்ட்டு போடுறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நல்லா ஹீட்டான ஆயில் 1 ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ரஃப்பாக தான் பிணையணும். அதுக்குன்னு ரொம்பவும் சப்பாத்திக்கு மாதிரி ரொம்பவும் சாஃப்டாக தளர்வாக பிணையக்கூடாது. பாருங்கள், நல்லா சூப்பராக அழகாக வந்துருச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதில் 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் போடலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் பூண்டை நல்லா மசிச்சுக்கிட்டோம். இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். பூண்டு எந்த அளவுக்கு நிறையா சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு செரிமானத்தையும் கொடுக்கும், வாய்வு தொல்லையை போக்கும். பாலூட்டு தாய்மார்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய பால் சுரக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுலேயும் செரிமானத்துக்கும் நல்ல வாசனைக்கும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதுவரை வெங்காய சமோசாவுக்கு நான் பார்த்தது வரை யாரும் மல்லித்தலை போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் போடுறேன், நீங்கள் போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்காச்சு. ஃபினிஷ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ரஃப்பாகவே இருக்குது. அப்போ தான் நல்லா இதுக்குன்னு ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நல்லா அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மாவை தூவிட்டுட்டு இந்த உருண்டையை வச்சுட்டு நல்லா அழகாக ரோல் பண்ணிக்கலாம். அழகாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ சமமாக இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல்ல போட்டு லைட்டாக வேக வச்சு அப்படி எடுத்துக்கணும், பெரட்டி போட்டு. ஏன்னா அப்போ தான் சுருள் போடுறதுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எடுத்து போட வேண்டியதுதான். ரோல் நல்லா இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். ரோலை கட் பண்ணி போட்டுட்டு 1 2 3 4 5 அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு அது சிம்மில் வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் அழகாக லைட்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் மடக்குனாலும் கூட நல்லா சூப்பராக அழகாக வரும். அவ்வளோதான். இப்போ நாம் இதை இப்படி ஒரு ரோல் இப்படி சுருள் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்க வேண்டியதான். இங்கே ஒரு சுருள் பொட்டன மாதிரி இருக்கும். இதில் தான் இந்த கலவையை உள்ளே வச்சு மூடணும். அதுக்கு முன்னால் இந்த லைட்டாக அந்த ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தண்ணியை தொட்டு நல்லா தடவிக்கணும். அப்போ தான் அது ஒட்டுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நல்ல ஒரு சுருள் வந்துருச்சு பாருங்கள். கீழே அந்த இடத்துக்கிட்ட நல்லா கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விட்டுடணும். இதுக்குள்ளே இப்போ நாம் மசாலாவை வச்சிடலாம். உள்ளே நல்லா அமுக்கி வச்சாச்சு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு, அடுத்தது இந்த சைடு, அதுக்கு அடுத்தது இந்த சைடு அப்படி அமுக்கி விடணும். பார்த்தீங்களா, 2 சைடு அமுக்கி விட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு சைடு தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக வச்சாச்சுன்னு. பாருங்கள், நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. சமோசா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ நாம் இதை மெதுவாக போட்டு வேக வச்சு எடுக்கலாம். மெதுவாக இதெல்லாம் நல்லா அழகாக பரட்டி போட்டு நல்லா முருவலாக வேக வச்சு எடுக்கலாம். எல்லாமே நல்லா அழகாக சூப்பராக வெந்துருச்சு. இனி நாம் எடுத்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா முறுன்னு சூப்பராக வந்திருக்குது. இப்போ நாம் டேஸ்ட்டு பார்க்கலாம். ஐயோ,
சொல்லவே வேண்டியதில்லை, வேற லெவல். நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட், செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.